ஹலோ வணக்கம் நண்பர்களே. We are back after a short break. ஓகே. ஹலோ தாச்சு. ஹோப் யூ டூயிங் வெல். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கிற பாடல் வந்து ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம், அதாவது த லெஜெண்ட் மெல்லிசிமன் MSV அவருடைய ஒரு பிரபலமான பாடல். அதாவது பட்டி தொட்டி எங்கும் புகழ்பெற்ற ஒரு பாடல். அது மட்டும் இல்லை, யூடியூப், வாட்ஸ்அப் குரூப் எல்லா இடத்துலையும் பல விதமாக அனலைஸ் செய்யப்பட்ட பாடல், பல விதத்தில். ஸோ நம்ம வந்து எந்த ஆஸ்பெக்டை பற்றி இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணப்போ? ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் அந்த பாட்டு வந்து ஐ ஃபைண்ட் இட் அ யுனிக் சாங். மெலடியில் பார்த்தீங்கன்னா தெர் இஸ் ஜஸ்ட் ஒன் சென்ட்ரல் ஐடியா, ஒரு மெயின் மெலடி இருக்குது. அந்த மெலடி வந்து திருப்பி ரிப்பீட் ஆகும். மெனி டைம்ஸ் இட் கெட்ஸ் ரிப்பீட்டட் வித் சம் ஸ்லைட் வேரியேஷன்ஸ், அண்ட் த என்டையர் சாங் இஸ் பில்ட் அரவுண்ட் தட் ஒன் மெலாடிக் லைன். அதுதான் எனக்கு வந்து ரொம்ப யூனிக்காக பட்டுது. ஏன்னா வேறு பாட்டில் வந்து ஸ்ட்ரக்சர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு பல்லவி, அப்புறம் சரணத்துக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வெயிட் இருக்கும், டிஃப்ரெண்ட் மெலடியாக இருக்கும் சரணம். இங்கே வந்து தட் ஒன் மெலடி கைண்ட் ஆஃப் presents itself in so many different places, in so many different ways, through both voice and instrument. So it is a song which is composed heavily based on just one central musical idea. இன்ட்ரெஸ்டிங். எனக்கு இந்த பாட்டோட மூவி சுச்சுவேஷன் ஞாபகத்துக்கு வருது. எப்படின்னா, எம்ஜிஆர் ஒரு ஆக்டிங் கொடுப்பாரு, அதை தூங்க வைக்கணும், ஒரு பாட்டு பாட சொல்லுவார். ஸோ சரோஜா என்ன பண்ணுவாங்க, அப்போ வந்து இது ஒரு ஹம்மிங்கில் ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன். தென் ஸ்லோலி இட் வில் கோ இன்டு அ ட்ரீம் சீக்வன்ஸு. அப்புறம் அந்த குதிரை வண்டி ஹார்சஸ் வரும், இல்லை அந்த 2 பேரும் வந்து டுவேட் பாடுவாங்க, அன்ஃபர்கெட்டபிள். ஸோ இதில் வந்து எந்த இடத்துல வந்து அந்த சென்ட்ரல் மெலோடின்னு சொன்னீங்களா, அது வந்து when it comes for the first time? ஸோ திஸ் சென்ட்ரல் மெலடி அது வந்து ஹம்மிங்லேயே இன்ட்ரடியூஸ் ஆகுதுல்ல. ஸோ ஃபீமேல் வாய்ஸில் இன்ட்ரடியூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து பல்லவி ஆல்சோ இன் த ஃபீமேல் வாய்ஸ் வித் த வேர்ட்ஸ். அப்போவே வந்து த கீ இஸ் ஆக்சுவலி டிஃப்ரெண்ட். ஸோ there's ஒன் மோர் சேஞ்ச். ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம், கண் தேடுதே சொர்க்கம், கை மூடுதே வெட்கம், பொன்மாலை மயக்கம், பொன்மாலை மயக்கம். இமீடியட்டாக வந்து என்ன ஆகும், மேல் வாய்ஸில் வந்து ரெஸ்பான்ஸ் வரும்போது ஒரு மேஜர் ஸ்கேல் இன்ட்ரடியூஸ் ஆகுதாங்க. பூரண நிலவோ புன்னகை சரமோ, அந்த இடத்துல வந்து இந்த மேஜர் இன்ட்ரடியூஸ் ஆகுது, விச் இஸ் அ வெரி நைஸ் டச். ஏன்னா பூரணம்ங்கிறது வந்து இட்ஸ் அ கம்ப்ளீட்னஸ் இல்லை. ஸோ த மைனர் தேர்ட் இஸ் ப்ரெசென்டட் அஸ் த மேஜர் தேர்ட் ரைட் தேர். அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து the next time the same tune appears is in the male voice. That's already the third time it has appeared. அதுக்கப்புறம் வந்து ஃபீமேல் கோரஸ் வருது. That presents the main melody. The next time it is presented is the instrumental version. There also the major third is used. அகெயின் வந்து ஃபீமேல் லீடு திருப்பியும் பாடும் அதே மெலடியை. தட் இஸ் ஃபாலோட் பை அகெயின் த கோரஸ் வித் த மேஜர் தேர்ட், ரைட். அது முடிஞ்சதுக்கப்புறம் மேல் வாய்ஸும் ஃபீமேல் வாய்ஸும் சேர்ந்து பாடுறது டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த சாங். த மெயின் மெலடி இஸ் தேர் அகெயின், பட் மேல் அண்ட் ஃபீமேல் வாய்ஸ் ஆர் நவ் singing it together, and then the song closes with the chorus. So this melody appears around 9 தடவையோ 10 தடவையோ வருது. I think 9 is what I counted. Okay. ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம், கண் தேடுதே சொர்க்கம்,
வெட்கம் பொன்மாலை மயக்கம் பொன்மாலை மயக்கம் ரியலி ஆக்சுவலாக வந்து திரும்ப திரும்ப ஒரு மெலடி வந்ததுன்னா வி ஷுட் கெட் கைண்ட் ஆஃப் போர்ட் ரைட் ஆஃப்டர் while. பட் ஆக்சுவலி என்ன நடக்குதுன்னா இந்த பாட்டு இஸ் ஸோ பாப்புலர். இன்ஃபேக்ட் கேட்க கேட்க வந்து வி நெவர் கெட் டயர்ட் ஆஃப் திஸ் சாங் ரைட். ஸோ திஸ் பிட் கவுண்டர் இன்டியூட்டிவ். எப்படி எப்படி நடக்குது அது? இந்த மெலடி வந்து எத்தனை விதத்தில் அவர் வந்து மாற்றிருக்காரு நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்எஸ்வி ஹம்மிங்கில் வருது, வித் த லிரிக்ஸ் வருது ஃபீமேல் வாய்ஸில், அண்ட் இன் பிட்வீன் திஸ் in some occasions it comes with a major third, in some minor third, and some of these versions of the melody comes in a different key and some in a different key, right? So மொத்தம் 3 different key யூஸ் ஆகுது இந்த பாட்டில். இதனால தான் வந்து அந்த ஒரே ஒரு சிம்பிள் மெலடி எடுத்து 5 நிமிஷத்தில் வந்து he has presented it in so many different variations that it is constantly interesting and it acts as a hook. So you just you can't but help remembering the melody forever. வெரி கிரியேட்டிவ் மேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்பிள் மெலடியை வச்சு ஒரு பெரிய காம்போசிஷனே பியூட்டிஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது. இஸ் திஸ் பேஸ்ட் ஆன் சம் மியூசிக் தியரி ஆர் கேன் யூ எக்ஸ்பிளைன் திஸ் டெக்னிக்கலி? இப்போ கொஞ்சம் டெக்னிக்கலி மைண்டட் பீப்புளுக்கு வந்து கொஞ்சம் க்யூரியஸாக இருக்கிறவங்க காம்போசிஷன் வாய்ஸில் அவங்களுக்கு வந்து என்ன நோட்டீஸ் பண்ணணும்னாக்க த ஸ்கேல் சேஞ்சஸ். ஹம்மிங், ஒரிஜினல் ஹம்மிங் ஈல இருக்கும், அதுக்கப்புறம் பாட்டு ஏல இருக்கும், அதுக்கப்புறம் தேர் இஸ் அ ட்ரான்சிஷன் டு சி அண்ட் தென் பேக் டு ஏ. அண்ட் இந்த மாதிரி வந்து ஒரு சிங்கிள் மெலடியை எடுத்து வெவ்வேறு கீழே ப்ரெசென்ட் பண்ணும்போது இட் இஸ் கால்ட் அ சீக்வன்ஸ். ஸோ திஸ் சாங் இஸ் அ வெரி கிளாசிக் எக்ஸாம்பிள் ஆஃப் ஹவு musical idea of a sequence can be used extensively to build an entire composition, number one. ரெண்டாவது வந்து இந்த ட்ரான்சிஷன்ஸ் ஆல்வேஸ் ஒரு கீழேருந்து இன்னொரு கீக்கு போகும்போது அந்த ட்ரான்சிஷன் வந்து இஸ் ஆல்சோ வெரி இன்ட்ரெஸ்டிங் டு மெனி மோர் கீன் லிஸ்னர்ஸ் ஆஃப் மியூசிக் ஹூ ஆர் வண்டரிங் அபவுட் ஹவு த கம்போசர் மேனேஜஸ் தட். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டில் 2 விதமான ட்ரான்சிஷன் இருக்குது. ஒன்று வந்து ஒரு ஃபஸ்ட்டு இந்த ஹம்மிங் பீசுசிலோட ஹம்மிங்லேருந்து பல்லவிக்கு ட்ரான்சிஷன் ஆகும்போதே அந்த ஒரு யூ கேன் ஹியர் ஒன் 5-note சீக்வன்ஸ் தட் எஃபெக்டிவ்லி பிரிங்ஸ் த கீ பேக் டு ஏ. அண்ட் தென் ஏலேருந்து சி போகும்போது தெர் இஸ் அ ஸ்லைட்லி மோர் இன்ட்ரெஸ்டிங் ட்ரான்சிஷன் தட் இஸ் கால்ட் அ chromatic ascent. ஓகே, த்ரூ அவுட் ஆல் திஸ் த குதிரை போகிற அந்த சத்தம் வந்து it is a constant rhythm which is ostinato, right? So basically MSV has also played around with this. பொங்கும் கடல் ஓசையில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா there will be one constant beat in the background to signify the movement of the ocean. அதில் வந்து ஒரு படகு இருக்கும். இங்கே வந்து ஆப்வியஸ்லி குதிரையில் போகிறாங்க அவங்க. ஸோ அதை வந்து இந்த கேலப்பிங் ஆஃப் த ஹார்ஸ் அந்த சவுண்டை வந்து இதில் இந்த ostinato வந்து காமிச்சிருக்காரு. அது இட்ஸ் அ ரியலி பியூட்டிஃபுல் காம்போசிஷன். எனக்கு என்ன பிடிச்சதுன்னா தேர் ஆர் அ வெரி ஃபியூ ரிப்பீட்டிங் மியூசிக்கல் ஐடியாஸ். ஸோ பேசிக்கலி இட்ஸ் லைக் அ காம்போசிஷன் விச் இஸ் பில்ட் அவுட் ஆஃப் சம் வெரி ஃபியூ மியூசிக்கல் பில்டிங் பிளாக்ஸ். that simplicity is something I really like, but overall effect வந்து stunning. I totally agree. Okay, I think with that we are coming to the end of the episode. Thank you, Dacho, very much for your insightful comments and analysis of the song. Okay, நண்பர்களே, I hope you all enjoyed. So மீண்டும் சந்திப்போம் அடுத்த எபிசோடில். Okay, thank you. Bye bye.